ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தில் ஒரு 20 வயசு பையனை ஒரு 32 வயசு பொண்ணு காருக்காக அவங்க கூட மேட்ரு பண்ணுறா. இந்த திரைப்படத்தோட பேர் வந்து நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் நான் சொன்ன 32 வயசு பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, இவனோட வீட்டை வந்து காட்டுவாங்க. வீட்டுக்கு வந்து ஒருத்தன் லாரி ட்ரக்கு தூக்கிட்டு போவான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒழுங்காக கார் டேக்ஸ் கட்டாதனால அவளோட காரை வந்து எடுத்துகிட்டு போகிறக்காக. உடனே அவள் காரை டோப் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவள் உள்ளேருந்து அவள் பார்த்துட்டு டக்குன்னு பாதி ட்ரெஸ்ஸோட வெளியே வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் காரை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற, இந்த காரை வச்சு தான் என்னோட வருமானமே இருக்குது, நான் ஓலோ டிரைவர் அப்படின்னு சொல்லும்போது அவள் டக்குன்னு திருப்பி என்ன சொன்னா, மேகி நீ ஒழுங்காக டேக்ஸ் கட்டலை, அதனால இந்த காரை எடுத்து வர சொல்லி என்னை கவர்மெண்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்னை பற்றி தெரியாதா, எதுக்கு நீ இப்படி வீம்புக்கு பண்ணுற, நீ தான் உனக்கு என்ன போய் என் மனசு புரியாதா, எத்தனை நாள் நான் உங்ககிட்ட பேசினேன் நீ பட் உன் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒரு பையன் வந்து வெளியே வருவான். இவன் ஏற்கனவே இவளை ஒன் சைடாக லவ் பண்ணுவாங்க. இப்போ இவன் இப்படி பண்ணுறதை பார்த்தோன்னே இவன் வேறு வழின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து எடுத்துகிட்டு போயிடும். உடனே நம்ம ஹீரோயின் இருக்காங்களா மேகி, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காரை எப்படியாவது திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஷூ சாக்ஸ் போட்டுட்டு பார்க்குறக்காக போவான். இந்த காரை டோப் பண்ணாமல் பார்த்தீங்களா, இவன் பக்கத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் போய் காரை நிப்பாட்டிட்டு சாப்பிட போயிட்டு இருக்கும்போது டக்குனு இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, காரை அந்த இடத்துல எப்படியா மூவ் பண்ண சொல்லி மூவ் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. பட் காரை மூவ் பண்ண முடியாது, ஏன்னா இவன் தன்னோட வண்டியோட ரோப் வந்து போட்டுப்பான். இப்போ உடனே இவன் என்ன பண்ணுவானா, கார் வந்து ஹைட்டில் தூக்கிடும். தூக்குனதுக்கப்புறம் இது போலீஸ் கேஸ் ஆகி இவளை ஸ்டேஷனில் வச்சுட்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இவளோட லாயர் வந்துட்டு இங்கே பாரு மேகி, நீ காரை ஒழுங்காக டேக்ஸ் கட்டலாம், ஏன் மறுபடியும் உன் காரை இவங்க தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு தப்பு பண்ணால் உன் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன சொல்லுவானா, காரே இல்லாதப்போ லைசன்ஸ் வச்சு நான் என்ன செய்ய, அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டுக்கும் டேக்ஸ் வந்துருச்சு, இப்போ வீட்டோட டேக்ஸை நான் கட்டலாம், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இந்த பணக்காரங்களாம் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு நம்மளோட டேக்ஸ்லாம் உயர்த்தினா இப்போ நம்ம எப்படி கட்டுறது அப்படின்னு மாதிரி சொல்லி புலம்பிட்டு என்ன பண்ணுவானா, ஒரு ரெஸ்டாரண்ட் போய் இவ்வளோ வேலை பார்ப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பீச் ஓரத்தில் இருக்கும். அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கப்பலுக்காரன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அவன் என்ன சொன்னா, ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் டைம் வந்து 12 மணி அப்படின்னா நான் கேட்குறேன் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது ஹீரோயினி அந்த இடத்துலையும் சண்டை போடுவான். சண்டை போட்டதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் ஓனர் என்ன பண்ணுவானா, இவளுக்கு கொஞ்சம் மைண்டில் பிரச்சனை இருக்கு, நீங்கள் இவ பேசுகிறீங்க பெருசாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் வாங்க சொல்லுங்கள், நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரிங்க்ஸ் வச்சு கொடுத்துருவான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து கன்சீவாக இருப்பா. அவள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இந்த பணக்காரங்களாம் நம்ம ஊருக்கு வந்ததுனால நம்மளோட லைஃப் இப்படி போயிட்டு இருக்கு, இப்போ என் காரில் தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப பெரிய ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்போ தான் இவன் செல்லில் ஒரு ஆட் மாதிரி வரும். அதாவது ஒரு 20 வயசு பையனுக்கு தனியாக இருக்கிறதுனால அவனுக்கு 20 வயசில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னா ஃப்ரெண்டு நீ வேணா இந்த வேலைக்கு போனேன், அவங்க வயசு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தா என்ன உண்மை மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ உண்மை மாதிரி தான் இருக்குது. இந்த பையனுக்கு கொஞ்ச நாளைக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தால் இந்த பையன் வீட்டில் இருக்கிற ஒரு காரை வந்து அவங்க கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இப்போ கார் தேவைப்படுதில்ல, நீ எனக்கு தெரிஞ்சு இந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு ஹீரோயினுக்கு வந்து கொஞ்ச நேரம் யோசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாளும் ஹீரோயின்ட்டு வந்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுமே நீ கண்டிப்பாக போ, இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே இந்த மாதிரி வேலையை தான் பார்ப்பாங்க, தன்னோட பசங்களுக்கு அவங்களே எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைலாம் இருக்கும், நீ வேணா போய் பாரு அப்படின்னோடனே ஹீரோயினி அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து இவங்க போவாங்க. போனோன்னே ஹீரோவோட அப்பா அம்மா வந்து ஹீரோயினை பார்த்துட்டு மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்களுக்குள்ள நேமை சொல்லி எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினோட வயசை கேட்டவொன்னே அவங்க டக்குன்னு ஆரம்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா என்ன சொன்னால், நாங்கள் ஒன்றும் பாடி தொழில் பண்ணுறவங்க யாரையும் கூப்பிடல, அவங்க மேலே எங்களுக்கு பெரிய மரியாதை இருக்கணும், நான் அந்த மாதிரி தொழில் எதுவும் பண்ணேன், நீங்கள் உங்கள் பையனுக்கு வந்து மெச்சூரிட்டி வரணும்னு நினைக்கிங்க, அது எப்படி 20 வயசு பொண்ணாக கொண்டு வர முடியும், 20 வயசு பொண்ணும் சின்ன பொண்ணு தானே, பட் என்ன மாதிரி ஒருத்தங்களால உங்கள் பையனுக்கு மெச்சூரிட்டியும் கொண்டு வர முடியும், அவனுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஒரு மென்டார் தான் இப்போ உங்கள் பையனுக்கு தேவை அப்படின்னு சொன்ன உடனே டக்குனா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், உங்கள் பையன் எங்கே அப்படின்னா அவன் இப்போ வெளியே வந்து டாக் ஃபார்மில் வந்து வேலை பார்க்கலாம், அங்கே இருக்கிற டாக்ஸ் எல்லாம் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னோடனே சரி ஓகே அவனோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கானோடனே அவன் ஃபோட்டோ காட்டிக்கான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா அம்மா தான் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் தனியாக போய் நம்ம ஹீரோவை பார்க்க போவான். ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற டாக்டர் எல்லாம் கேர் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு தான் அந்த ஃபார்முக்கு வந்து சீஃபாக இருப்பான். அப்போ அவன் என்ன பார்த்தோம், அந்த ஹீரோயினை பார்த்தா என்ன சொன்னான்னா, உங்களுக்கு எது ஹெல்ப் இருக்கா, நான் வேணா பண்ணட்டா அப்படின்னோடனே நீ எதுவுமே பண்ணாட்டா, எனக்கு அவன் தான் பண்ணணும் அப்படின்னோடனே ஹீரோ வந்து டக்குனு எந்திரிச்சு வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்டர் கேர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டாக்டர் வந்து பார்க்கவும் செய்வோம் அப்படின்னோடனே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னோடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வழிவா. ஹீரோ அந்த சின்ன பையன் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்தளவுக்கு எந்த விஷயமும் புரியாது. அப்போ அவன் ஹீரோயின் கிட்ட ஒதுக்கிட்டே இருப்பானா. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவானா, சாரி என்னோட டைம் முடிச்சுட்டு இப்போ நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போனான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அங்கே இருக்கிற காரை எடுத்து அவன் பின்னாடி, அதாவது ஒரு ட்ரக் மாதிரி வச்சிருப்பான், அதை கொண்டுட்டு அவன் பின்னாடியே போவான். போனோடனே ஒரு இடத்துல என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தன்னோட காரில் ஏற்றிட்டு அவன் கூட்டு போகும்போது ஹீரோ காரை பார்த்தோன்னா உள்ள ஃபுல்லாகவே இந்த சைக்கோ கொலைக்காரங்க குழாவும் வாங்க தருவான். அதே மாதிரி இல்லை மிஷின்ஸ்லாம் ஆகும். அதை பார்த்தோன்னே இவன் சைக்கோ கொலைக்காரியாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு இறங்கி என்ன பண்ணுவானா, கையில் இருக்க பெப்பர் ஸ்ப்ரே வச்சு ஹீரோயினோட கண்ணில் வந்து அடிச்சுடுவான். அடிச்சோன்னே ஹீரோயின் என்ன சொல்லுவானா, நீ என்ன லூஸா, என்னை பார்த்தா என்ன சைக்கோ மாதிரி எடுத்துட்டு பின்ன உன் காரை பார்த்தா அப்படி தான் இருக்கேன், நான் உங்க கூட டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா சாரி சாரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பம்பில் இருக்க தண்ணி எடுத்து ஹீரோயினோட மூஞ்சில் வந்து அடிப்பான். அடிச்சதுக்கப்புறம்
ஹீரோயின் என்ன சொல்லுவா, சரி இப்போ டேட் போகலாம் அப்படின்னா, இல்லை இப்போ நம்ம நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவானா, காலையில் சிஃபாட் ஜம்முன்னு அழகாக போட்டுக்கிட்டு போட்டு ஹீரோயினை பார்க்குறக்காக கிளம்புவான். ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டல் பரிசுவான். அந்த ஹோட்டலில் வந்து பெரியவங்களா உட்காந்து சரக்கெல்லாம் அடிக்கிற போட்டு அங்கே போனோன்னே ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியும். ஏன்னா அந்த இடமே ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்போ காருக்காக இவங்க கூட நம்ம பழகமான்னு சொல்லி ஹீரோயின் அந்த எண்ணத்தில் தான் இவங்க கூட பழகிட்டு இருப்பான். பழகும் போது ஹீரோயினோட ஏற்கனவே நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவான். அடுத்த அதில் ஒருத்தர் உள்ள வந்து, என்ன மேகி நம்ம மாதிரி உன்னை பார்க்கவே முடியல, நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட போல, இது யார் உன் தம்பி அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு என்ன பண்ணுவான், பட் தம்பிலாம் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹீரோக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்க வாங்கி கொடுப்பா. அந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஹீரோவால் குடிக்க முடியாது. சரி நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பீச்சுக்கு வந்து குளிக்குப்பான். அப்போ ஹீரோயின் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாத்தையும் காட்டி ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருப்பான். ஹீரோக்கும் அவனுக்கு ஒரு செகண்ட் அழுது விட்டுரும். அதுக்கப்புறம் அவனை எல்லாத்தையும் கழிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா குளிக்கும் போது அங்கே இருக்கிற சில பேர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனையும் ஹீரோட ட்ரெஸ் எடுத்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. உடனே ஹீரோனி அந்த இடத்துல வந்து எல்லாமே அடிச்சுட்டு திருப்பி 2 பேரும் ஒன்றா குளிப்பாங்க. குளிக்கும் போது ஹீரோ வந்து ஹீரோன்ட்ட கொஞ்சம் பேசும்போது ஒரு விஷயத்தை தப்பாக பேசுவான். உடனே ஹீரோனையும் கோவப்பட்டு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து போகலாம். அப்போ ஹீரோ என்ன பண்ணா, என் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட கார் முன்னாடி வந்து நின்றுவான். நின்னோடனே ஹீரோனி வேகமாக கார் ஓட்டுவா. அதை பார்த்து போலீஸ்காரங்க இவங்க 2 பேரும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காரை பிடிக்க வரும்போது ஹீரோனி போலீஸ் வருது, அவ்வளோதான் முடிச்சு அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது டக்குனு ஹீரோனி ஹீரோவை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டுக்கு வந்து ஹீரோனியை கூட்டு போயிடுவா. கூட்டு போன அப்புறம் ஹீரோ கூட வீட்டை வச்சாது இவ தனியாக இருக்கணும், அதை செக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப முயற்சி பண்ணுவான். பட் ஹீரோக்கு இந்த விஷயம் எதுவுமே புரியாதனால அவனால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோவோட உடம்புல வந்து தண்ணிக்குள்ளே போனதுனால ஒரு மாதிரி சொறி வந்துடும். உடனே அதை பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணிடுவான்னா, அவன் உடம்புல உள்ள இதுக்கா ஆயின்மெண்ட் போடுவான். ஆயின்மெண்ட் போடும்போது தான் ஹீரோ வந்து தன்னை பற்றி சொல்லுவான். அதாவது என்னன்னா, தனக்கு ஃப்ரெண்டே இல்லை, தனியாக தான் இருக்கா அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்கூல் படிக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தாங்க. அப்போ நான் எங்கள் அப்பா அம்மா கூட வந்து தூங்குறதை பார்த்துட்டு அவங்க ஸ்கூலுக்குள்ளே என்னை பற்றி எங்கள் ஃபேமிலி பற்றி ரொம்ப தப்பாக சொல்லி யாரு கூடயும் என்னை பேச விடாம ஆகிட்டாங்க. அதனால தான் இப்போ நான் தனியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நேனி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறம் காலையில் ஓகே நீ சொல்கிற எல்லாமே சரி, நான் வெளியே எங்கேயா போவோன்னு சொல்லிட்டு பீச்சில் வச்சு ஹீரோனையும் ஹீரோவும் ரொம்ப ஜாலியாக பேசி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ முதல் தடவையாக ஹீரோ என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஹீரோயிட்ட ஒன்றை பற்றி சொல்ல அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து இந்த ஊர் தான், எங்கள் அப்பா கலிஃபோர்னியா, அவர் கலிஃபோர்னியாவிலேருந்து இங்கே வரும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து பழக்கமாயிருக்கு. அதில் நான் பிறந்தேன். எங்கள் அம்மாவுக்கு நான் பிறந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கலிஃபோர்னியாவில் எங்கள் அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்களை விட்டுட்டு தனியாக கலிஃபோர்னியாக அவங்க குடும்பத்தோட போயிட்டார். நானும் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக நிறைய லெட்டர்ஸ்லாம் அனுப்புவேன், பட் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் வராது. அதனால தான் நான் என்றைக்குமே கலிஃபோர்னியாவிலேருந்து மற்ற ஊருக்கெல்லாம் போகிறது இருக்கேன். இதுதான் என்னோட ஊர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். டக்குனு ஹீரோ என்ன சொன்னா, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான், பட் எதுக்காக நேரில் போய் ஒரு தடவை நீ கேட்டலாம், லெட்டர் அனுப்புனதுக்கு பதில் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அவன் 2 அந்த இடத்துல ஹீரோ டப்புனே ஹீரோயினி சேடாக இருக்க பார்த்துட்டு நம்ம கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து இதை கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் நேனின்னு ஒருத்தவங்களை சொன்னாங்க, அவங்கள மீட் பண்ணுறவான். உடனே ஹீரோயினை கூப்பிட்டு அந்த நேனியை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது நேனி வந்து ஒரு கேங், அதாவது அவன் ஆம்பளை தான், அவன் கேயாக இருக்கான். அப்போ இதை பார்த்து ஹீரோயினிக்கு அவன் மேலே சந்தேகம் வந்தோடனே அவன் அப்போ தான் டக்குனு ஹீரோயினை சொன்னான், நான் உங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு 2 பேருக்கும் விட்டுட்டு சாப்பாடு அவன் போனான். நீ நேனி என்ன பேசிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நேனி வந்து என்ன சொன்னா, இன்னொரு தடவை நீ அவன் கூட சுற்றுலா பார்த்தேன், அவனுக்கு ஒன்றால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாங்க, இங்கே இருக்கிற பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களுக்கும் நான் தான் நேனியாக இருக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிமா. நான் உன்னை ஹீரோயின் என்ன சொன்னா, நீ ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு இவனுக்கு நேனியாக இருக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, அவன் இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 சண்டை போடுவாங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே 2 பேரும் நார்மலாக எப்போ போல பேசிட்டு ஹீரோயினி சரி ஓகே நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போயிடுவாங்க. வெளியே போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு பார்ட்டி வந்து ஹீரோயினி வந்து ஹீரோவை கூப்பிட்டு ஒரு ஹோட்டல் போய் அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு பியானோ இருக்குங்க. அப்போ ஹீரோயினி என்ன சொன்னால், உனக்கு தான் பியானோ வாசிக்கிட்டீங்க, எனக்காக நீ இப்போ வாசிக்க இல்லை, நான் சவுண்டு போடாமல். சரி ஓகே நான் வாசிக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ மெதுவாக அந்த பியானோ மேலே கையை வச்சுட்டு வாசிக்க மட்டும் தான் இவன் சொல்லுவான். ஆனால் இவன் அழகாக ஒரு பாட்டும் பாடுவான். பாலும் வந்து சுற்றி இருக்க எல்லாருமே ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டக்குனு அவள் எந்திரிச்சு வந்து ஹீரோயினி பக்கம் உட்காந்து ஹீரோயினி என்ன சொன்னா, உனக்கு வாசிக்க தான் சொன்னேன், இவ்வளோ அழகாக பாடுறேன், பாட எப்போ கற்றுக்கிட்டேன்னா உனக்கு தான் ஒரு பாட்டு பிடிச்சி சொன்னேன், அது இவ்வளோ சீக்கிரம் நீ கற்றுக்கிட்டே அப்படின்னா அதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பொண்ணு வந்து படிச்சிருப்பா. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல ஹீரோ வாசிக்கிற பார்த்துட்டு எந்திரிச்சு வந்து என்ன கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, நீ எங்கே இருக்க, எங்கள் அப்பாவும் சொன்னாங்க நீ இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க போறியாம, நானும் அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம காலேஜ் வச்சு மீட் பண்ணேன், நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தான் மீட் பண்ணிக்கா, இல்லை நான் அவங்களெல்லாம் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லி பேசிக்குவோம். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட ஃப்ரெண்டா, இல்லை நான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போனேன். எப்போ இவங்க 2 பேரும் பேசிடுவாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோயின்ட்ட வந்து என்ன சொல்லுவான்னா, நீ என் கூட வந்துடலாமே, இங்கேருந்து பக்கத்தில் தான், என்கிட்ட கார் இல்லையே அப்படி சொல்லுவாள், பட் இருந்தாலும் ட்ரெயின்லேருந்து பார்க்கணும் நீ வரலாமே அப்படின்னு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவள் டக்குன்னு என்ன சொல்லுவான், நீ காலேஜ் போனால் உன் வயசு பசங்களோட தான் சொல்லணும், அதுதான் நல்லது அப்படின்னு. ஹீரோக்கு ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ அந்த இடத்துல நம்ம கிளம்புவான்னு சொல்லிட்டு சரி நான் சொன்ன தேவை அப்படின்னு. இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து இவன் வயசு பசங்க எல்லாருமே ஒரு வீட்டில் வச்சு பார்ட்டி மாதிரி வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ போயிடுவான். போனோடனே ஹீரோனுக்கு ரொம்ப நேரம் வரலன்னு அவனை தேடிட்டு அவன் வீட்டுக்குள்ள போகும்போது அங்கே நிறைய பசங்க வந்து ஹீரோனியை இங்கே சின்ன பசங்களுக்கான பார்ட்டி தான் எனக்கு, நீங்கள் யார் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கீங்க அப்படின்னு. அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒவ்வொரு இடமா தருவாங்க. ஹீரோ கடைசி ஃபோட்டோ வச்சு ஒரு பொண்ணை பார்த்தான்னு சொல்லுவான். அந்த பொண்ணு கூட ரூம் கூட போயிருப்பான். உடனே என்ன பண்ணுவா, இவன் கதை உடைச்சிட்டு அவனை சும்மா இருக்க உள்ளடா நம்ம குண்டு உள்ள தேடும்போது அவன் ஏதோ ஒரு மாத்திரை மாதிரி போட்டிருப்பாங்க, அதனால அவனுக்கு பெரிய போதை ஏறும்.
என்னதான் பண்ணேன் அப்படின்னா தெரியும், ஒரு மாத்திரை போட்டு இப்படி போதையிட்டானோன்னா அவனை கூட்டு போய் பாத்ரூமில் அந்த இடத்துல ஹீரோயின் வந்து வாந்தி எடுக்க வச்சுருவான். வாந்தி எடுக்க வச்சோன்னே சாரி அப்படின்னோடனே இந்த பார்ட்டி நடத்துகிற ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனை விட்டு நீங்கள் மட்டும் இங்கேருந்து போங்க, இந்த வயசுல இங்கே இருக்கா, நீங்களாம் பேரண்ட்ஸா இந்த மாதிரி பார்ட்டிக்கு வீட்டில் ஓகே சொல்லிங்க அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்சுதானே அவன் பண்ணுறான், தெரியாமலாம் எதுவும் பண்ணலை அப்படின்னோடனே அங்கே இடத்துல ஒரு சின்ன சண்டை மாதிரி வரும். டப்பு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, அங்கே இருக்கிற ஒருத்தர் அடிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோனியோட தொண்டையில் வந்து குத்திடும். இதனால ஹீரோனிக்கு அடிபட்டுரும். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காரில் போகும்போது டக்குன்னு அந்த பையன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சு நான் தெரியாமல் பண்ணோம்னா, சரி ஓகே ஒன்றும் ஃப்ரீ அவுட் அப்படின்னா, சரி நம்ம 2 பேரும் இப்போ ஒன்றா இருப்போம் அப்படின்னு வந்துட்டு அவன் எந்திப்பானா. அப்போ வந்து அவன் கையில் வந்து காண்டம் வந்துட்டு இருப்பான். கொடுக்கும்போது அது எப்படி போடுறேன் ஹீரோக்கு தெரியாதா. அப்போ ஹீரோனி அதை வந்து வாங்கி போட போகும்போது அவன் என்ன யோசிப்பானா, இப்போ நீ இதை நம்ம இல்லை இன்னொரு நாள் நம்ம இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படிக்க வச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்து அனுப்பிவிடுவான். வீட்டுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை அவனை ஏமாத்துற மனசு பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு ஃப்ரெண்டே இல்லை நினைப்பா, இவன் ஒருத்தியாக தான் இப்போ இவன் ரொம்ப நம்புவான். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்ணுவானா, அவங்க அப்பா அம்மாட்ட அம்மா நான் லைசன்ஸ் போடலாம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னப்பா சொல்கிறேன் உண்மையாக தானே, ஆமாம்மா அது மட்டும் இல்லை காலேஜ் போகிறேன், நான் கார்லேயே போய்க்கலான்னு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிங்க அப்படின்னு சொல்லி மேகியை பற்றின விஷயத்தை அவங்க வீட்டில் சொல்லுவான். அப்போ அவங்க வீட்டில் மேகியை தெரியாத மாதிரி கேட்பான். இதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து மேகிக்கு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி எங்கள் பையன் ரொம்பவே மாறிட்டாமா, இதுவே எங்களுக்கு போகுது, பட் நான் கூட இன்னும் செக்ஸே வச்சுக்கல அப்படின்னே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்கள் காரை எடுத்துப்போ அப்படின்னு சொல்லுவான். பட் இந்த விஷயம் எல்லாமே ஹீரோ கேட்டுருவான். ஏன்னா ஹீரோ வந்து அவங்க தாத்தா காரில் போய் ஏறுவானா. அப்போ அவங்க அப்பா அம்மா யாரு கூட ஃபோன் பேசுன்னு சொல்லி அது என்ன கால்னு சொல்லி அவள் தெரியாமல் கனெக்ட் பண்ணுவோம். அது அவனுக்கு கேட்டுரும். மேகியும் அவங்க அப்பா அம்மா பேசிக்கிட்ட விஷயத்தை இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஒரு காருக்காக தான் அவள் இத்தனை நாள் நம்ம கூட பழகிருக்கானு. உடனே என்ன பண்ணுவானா, மேகியை கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். எங்கள் அம்மா அப்பாக்கு நீ வா அப்படின்னு சொல்லி வர வச்சு அவங்க அப்பா அம்மா கூட சாப்பிட வர வைக்க உட்கார வைக்கும் போது, நீங்கள் 3 பேர் பேசிங்க, நீங்கள் வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை, நீங்கள் பேசுவீங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வீட்டில் தெரிஞ்ச மாதிரி காட்டுவான். காட்டிட்டு என்ன பண்ணுவானா, வெளியே போய் அவன் ஃப்ரெண்டை வர சொல்லி அந்த கார் இருக்கிற மேகி கொடுக்குன்னு சொன்னாரு. அதை உடச்சி தூக்கி எறிஞ்சுவான். தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் மேகி நம்ம தனியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போட்டு அவள் ரூமுக்கு போட்டு போயிட்டு ரூமில் வச்சு என்ன சொன்னா, நீ இவ்வளோ நாள் என் கூட நடிக்க தானே செஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இல்லை நீ எப்படின்னா நினைக்காத, நான் உன்ட்ட உண்மையாக தான் நீ போய் சொல்லாத மேகி, சரி ஓகே நீ இத்தனை நாள் என் கூட ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்னேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட அந்த டைம் செக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை கட்டில் போட்டு அவளை செய்ய போவான். பட் இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கேன் உடனே அதுக்கப்புறம் பக்கத்தில் படுத்துட்டு நீ எதை பற்றி பெருசாக பேசிக்காது, சரி நீ கிளம்ப அப்படின்னு சொல்லி மேகி வந்து இவன் கிளம்பிடுவான். பட் மேகிக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த கார் வரையும் உடச்சிட்டான். நான் கார் வேணாம்னு சொல்லிட்டு வீட்டில் சாடாக உட்காந்துக்கும் போது வீட்டோட டாக்ஸ் வந்து ரொம்ப ஹை ஆகும். இப்போ வீடை வந்து இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது டக்குனு அப்போ தான் இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவன் நானின்னு சொன்னாமா, அவன் வந்து ஹீரோயினியை பார்த்துட்டு என்ன சொல்லுவானா, நான் அவன் ஏற்கனவே சொன்னேன் அவனோட மனசை கஷ்டப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன், இன்னும் இந்த டேக்ஸ் வந்து நான் உயர்த்த போகிறோம் வீட்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டக்குனு அவன் என்ன சொன்னா, நானே வீடை விற்க போகிறேன்னா இருக்கேன், நீ டேக்ஸ் உயர்த்தினா எனக்கு என்ன உயர்த்தினா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். போனதுக்கப்புறம் இவ்வளோ ஹீரோக்கு பல தடவை கால் பண்ணுவான். ஹீரோ எடுக்கவே மாட்டான். ஹீரோ தனியாக அப்செட்டாக ரொம்ப இதாக இருப்பான். அப்போ ஹீரோ வந்து அவங்க அப்பா அப்பா கூட்ட என்ன சொல்லுவானா, இனிமேல் நீங்கள் யாரும் என்னை வந்து கண்டுக்க கூடாது, அதாவது நான் தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி என்னோட லைஃப்பை நான் தான் பார்ப்பேன், இனிமேல் என் ஃபோனை நீங்கள் ஹேக் பண்ணக்கூடாது, நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எதையுமே நீங்கள் செக் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் கொடுத்து அவன் லைஃப் அவன் தான் ரூல் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணுவானா, ஹீரோவை தேடி அவன் எப்பவும் டாட் ஃபார்மில் இருப்பான். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிறவன் என்ன சொல்லுவானா, இங்கே அவன் வரவே இல்லை, நான் ஃபோன் எடுத்தால் கூட அவன் எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவானா. அப்போ அவன் என்ன சொல்லுவானா, நீங்கள் தான் அவன் மனசை ரொம்ப காயப்படுத்தினேன், இருந்தாலும் என் ஃப்ரெண்டு நீங்கள் இப்படி காயப்படுத்தி போய் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கேட்டால் சொல்லிட்டு போயிடுவான். போனதுக்கப்புறம் ஹீரோயினியோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, ஒரு கன்சீவான ஒன்று. அவங்க என்ன சொல்லுவானா, எனக்கு நாங்கள் ஊரை விட்டு போகலான்னு இருக்கோம், எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வேற என்ன செய்ய, இங்கே இருக்கிற வீட்டு ரேட்டுக்கே எங்களால் வாங்க முடியாது, அதனால அங்கே போய் ஒரு வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆகலான்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினி வந்து அங்கே இருக்கிற ஒரு பையனை வந்து டக்குன்னு என்ன பண்ணுவானா, தன்னோட வீட்டுக்கு வந்து கூட்டு வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கான் பாப்பா. பட் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு வந்து ஹீரோட நினப்பு தான் ஃபுல்லாகவே வந்துடுவோம். உடனே அவனை வந்து அங்கேருந்து போக சொல்லிட்டு இவன் டக்குன்னு என்ன பண்ணுவானா, காலையிலேயே வந்து இவன் ஒரு வீட்டில் வாடகை இருக்கான்னு சொன்னமா டேக்ஸ் தெரியல, இந்த வீடை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து விற்றுட்டு என்ன பண்ணுவானா, நான் இந்த ஊரை விட்டு போகலான்னு இருக்கேன், எங்கள் அப்பா கலிஃபோர்னியா சொந்தமா, அவரை போய் பார்த்து கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நான் பேச வேண்டியதுக்கு அதனால அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து விற்றுருவான். விற்றதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கறதுக்காக போவான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து இருக்க மாட்டான், அதுக்கு பதிலாக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வெளியே இருப்பான். இப்போ அந்த விஷயத்துல அந்த பார்ட்டிக்கு போகும்போது ஹீரோட்ட போய் பேசும்போது என்ன சொன்னா, நான் உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணாலும் நீ இருக்கவே மாட்டல, எதுக்காக இப்போ என்ன நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு வேற என்ன பண்ண, நீ தான் என்னை ஏமாத்திட்டல, இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நான் உங்ககிட்ட எப்போவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் சொல்கிற புரிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவாளா. அப்போ ஹீரோ கேட்க மாட்டான். இதுக்கப்புறம் ஹீரோ போய் தன்னோட காரை வந்து எடுப்பான். ஹீரோனின் கட்டத்தில் ஒரு டைமில் வந்து ஹீரோ வந்து தன்னோட காருக்கு முன்னாடி ஏற்றி கொண்டு போனாங்கம்மா. அதே மாதிரி ஹீரோ வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுவானா, ஹீரோனே தன்னோட காருக்கு முன்னாடி வச்சு அவள் பேசுவாங்க கேட்காம ஓடிட்டு எங்கே போனான், பீச்சுக்கு போவான். பீச்சில் வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது காரை கொண்டு போய் அவன் கடலுக்குள்ளே போகிற மாதிரி போயிடும். போனதுக்கப்புறம் ஹீரோயின் காருக்குள்ளே விழுந்த உடனே கடலுக்குள்ளே விழுந்துருவா. உடனே வந்து இறங்கி போய் அவளை தூக்கிட்டு கரைக்கு வந்துட்டு என்ன ஏன் இப்படி ஏமாத்துன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிப்பான். கட்டி பிடிச்சிட்டு 2 பேருமே கரையில் உட்காந்து ஹீரோயின் வந்து ஹீரோவோட தோலை சாஞ்சிட்டு, நீ எதை பற்றி கவலைப்படாது, உன் கூட நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னோடனே, சரி ஓகே நான் காலேஜ் போகிறேன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு,
கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுவோம் அப்படின்னோடனே, நானும் கலிஃபோர்னியாவுக்கு போகிறேன், இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே, கண்டிப்பாக இப்போ நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், எங்கேயும் போயிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் லவ்வாக பேசியிருப்பான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவான், நான் அவனுக்கு எப்போ ஃப்ரெண்டாக இருப்பேன். அவன் என்ன சொல்லுவானா, நம்ம ஏற்கனவே தான் ஒன்று சொல்லிட்டு ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 லவ்வாக பேசுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வீட்டில் வந்து அவங்க காலேஜ் போகிறதுக்கு தேவையான லக்கேஜ் வந்து எல்லாமே இவனே ஓனாக பேக் பண்ணுவான். பேக் பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து நான் ஹெல்ப் பண்ணட்டுமாங்க, ஹெல்ப்லாம் வந்து நான் நானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சா ஐ லவ் யூ கைஸ் அப்படிமா சொல்லிட்டு நாங்கள் வேணா வாசல் வரைக்கும் தூக்கிட்டு வருவேன், அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியாகவே இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே போய் நின்னா வெளியே யார் இருப்பானா இவனுக்காக ஹீரோயின் வந்து காரில் வெயிட் பண்ணியிருப்பான். நான் கலிஃபோர்னியா போகிறேன், போகிற வழியில் ஒன்றா வந்து உன் காலேஜ் கிட்ட வந்து நான் இறக்கி விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம் ஏன்டா அப்பா ஹீரோயின் அப்படின்னு என் பாய் ஃப்ரெண்ட் நீ மீட் பண்ணிட்டு அப்படின்னா பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருப்பான். அதெல்லாம் வந்து நான் மீட் பண்ணல அப்படின்னா டக்குனே இவன் வந்து ஒரு டாட் ஃபார்ம் இருந்துச்சு, அங்கே வந்து கொலிட்டோல ஒரு நாய் வந்து இருக்குங்க. அந்த நாயை வந்து யாராவது அடாப்ட் பண்ணிக்குவாங்களான்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நாய் இப்போ ஹீரோனை அடாப்ட் பண்ணி அதை வந்து ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். இன்ட்ரடியூஸ் வச்சோன்னா ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க இருக்கும் காரில் ஒன்றே வந்துட்டு ஹீரோ வந்து அவனோட காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து கலிஃபோர்னியா போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு அழகான லவ் இருக்கிற மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து முடிப்பாங்க. இந்த திரைப்படம் சின்ன பசங்க வந்து நீங்கள் பார்க்கிங்க, ஏன்னா சில சீன்கள் வந்து சின்ன பசங்க பார்க்குற மாதிரி இருக்காது. பட் பெரிய பசங்க அடல்ட் பசங்களுக்கு இது ஒரு சரியான தரமான திரைப்படம் சொல்லுவாங்க. சரி ஃப்ரெண்ட், நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.